அம்மாட பேர் என்ன? நிஷாந்தினி. எங்க இருக்கிறீங்க நீங்க? மாங்காட்டு கன்னியா. சொல்லுங்க, என்ன விஷயம் கூட? எங்களுக்கும் 4 பிள்ளைகள் இருக்கு. வாடகைக்கு தான் வீடு இருக்கோம். எல்லா ஜிஎஸ்டியும் வந்த ஜிஎஸ் எல்லாருக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். இத்தனை வழிக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்ப அண்டும் நாங்க ஜிஎஸ்டி எப்படி காணி கொடுக்குறாங்கன்ற ஒரு இது வந்துச்சு. நாங்க போனாங்க போவ ஜிஎஸ் சொன்னார் இப்பதே காணி கொடுக்கல, காணி கொடுக்குற இது வந்தா உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாங்க இருக்கிற வீடு ஆக்கள் வந்து லண்டன்ல இருக்கிறாங்க. அந்த ஆக்கள் இப்ப எழும்பட்டாம உடனடியா எழும்பட்டாங்களா 15 எழும்பணும் 4 பிள்ளைய மச்சி எங்கன்னு நாங்க போற சொல்லுங்க. அப்ப வீடு கேட்டு வாடகைக்கு வந்தா வாடகைக்கு வீடு இல்லைன்றாங்க அட்வான்ஸ் கொடுத்து. இப்ப நாங்க எழும்போடும் வீடு இப்ப 15 எழும்போடும். நாங்க எழும்பாட்டா பொடுசு போவாவா நாங்க சொன்ன பொடுசு போகணும், அதுவும் போக மாட்டோம். சாமான தூக்கி எறிவா வீட்டுக்காரன் என்று சொல்றோம். நாங்க என்னென்ன செய்யற 4 பிள்ளைய வச்சுக்கணும். ஜிஎஸ்டி நீங்க வந்து உங்களோட சொந்த இடம் இது? நாங்க சொந்த இடம் ஓசில எங்களுக்கு அங்க காணி இல்ல. இங்க எங்க கன்னியால எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இப்ப 8 வருஷமா இருக்கிறேன். நீங்க 8 வருஷமா? இப்ப உங்களோட பதிவு எங்க இருக்கு? பதிவு இங்க மாங்காட்டுல இருக்கு. நீங்க 5 வருஷமா தான் பதிவு கொடுத்தேன். இப்ப ஜிஎஸ்டி நீங்க ஏதாவது வந்து சொல்லி இருக்கீங்களா? எப்படி ஜிஎஸ்டி சொல்லிருக்கேன். 6ஆம் கட்ட ஜிஎஸ் 1 மாசம் அக்கால ஜிஎஸ்டி சொல்லியிருக்கோம். நாங்க ஒரு நடவடிக்கையும் இன்னும் இது வரைக்கும் இல்ல. டிஆர் ஆபீஸர் கடிதம் கொடுக்க ஜிஎஸ் சொன்னார் இப்பதே கொடுக்கணும், நாங்க பாத்துக்கொள்றோம், உங்களுக்கு காணி கட்டாயம் எடுத்துருவேன். முதலிடமா உங்களுக்கு எடுத்தாரு. இது வரைக்கும் எதுவுமே செய்யல. எங்களுக்கு 4 பிள்ளைகளை வச்சுக்கணும். 15ஆம் தேதி நாங்க எங்க போறோம்னு தெரியாத நிலைமையில இருக்கிறோம். உங்களுக்கு சொந்த வளவு சொந்த காணி எதுவும் இல்ல? எங்கட பேர்ல எதுவுமே இல்ல. எந்த பேர்லயும் இல்லை, வேற பேர்லயும் இல்ல. பாருங்க ஐயா, இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஒரு மனுஷனா இருந்தா எவ்வளவு எத்தனை ஏக்கர் அரசாங்க காணிகள் இருக்கு. இதே வேற அலுவல்கள் வேற பௌத்த விகாரிகள் அது இது கட்டுறதா இருந்துச்சுன்னா உடனே வந்து நீங்கள் வந்து வாய் பார்த்து கொண்டு தானே இருக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி உங்களோட இனம், உங்களோட மக்கள், உங்களோட சொந்தங்கள் இப்படி இந்த மாதிரிக்கு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஒரு சின்ன துண்டு ஒரு 10 பேச்சஸ் காணி வந்து அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு காணியை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, தெரியாதுன்னு சொல்லாதீங்க. காசு இருக்கிறவனுக்கு உடனடியாக வேலைப்பாடு நடக்குது தானே, செய்யுங்கய்யா தயவு செய்து. இதுகளையெல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும் ஐயா உங்களுக்கு. அதுக்கு தானே ஐயா அந்த இடத்துல வந்து இருக்கிறீங்க. நீங்க வந்து இந்த காசை வாங்கி போட்டு வேற அலுவல் பார்க்கறதுக்காக வர இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. தயவு செய்து ஒரு தாழ்மையா கேட்கறீங்க, செஞ்சு கொடுங்க ஐயா. காணி இல்லாம இருக்கிறாங்க ஐயா. பாருங்க குழந்தைகளோட இப்படி வாரவங்களை சில நேரத்துக்கு வந்து ஜிஎஸ் மார்கள்லாம் வந்து ஏன் திருமணம் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணீங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் இது போல எல்லாம் செய்யாதீங்க. அது ரொம்ப ரொம்ப பாவம். உங்களோட சந்ததியை, உங்களோட பிள்ளைகளை, உங்களோட குடும்பத்தையே நாசமாக்கிடும். தயவு செய்ததுகளுக்கு ஒரு வழி பண்ணுங்க ஐயா. தங்கச்சியோட பெயர்? நீங்க எந்த இடம்? நீங்க ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? நாங்கள் 6 வருஷமா இங்கே தான் இருக்கோம். வாடகை வீட்டில் தான் இருக்கோம். மாதம் 3000 ரூபா தான் சம்பளம். மாதம் 3000 தான். ஏன்னு சொன்னால் தினமும் கொல்லி கொத்த போகிறான் அண்ணா கொல்லி கொத்த தான் போகிறார். வருமானம் ஒன்றும் இல்லை. அப்பா பிறந்ததுலேருந்து இல்லை. அம்மாவும் கொழும்புல வேலை செய்கிறா. கஷ்டம்தான் எங்களுக்கும். காணி இல்லை. காணி இல்லாத ரீசன் என்னன்னு சொன்னால் இங்கே வந்து பார்க்குறது எல்லாமே பெரிய பெரிய காணி இருக்குது. எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுத்துருக்கேன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் காணி கேட்க போகிறோம்ல, இது வயல் காணி, இது அரசாங்கத்துக்கு காணி, அது கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் கேட்குற இடத்துலாம் காணி எங்களுக்கு இல்லை, சரியான காணி கிடைக்கல. 6 வருஷமாக ஒரே வீட்டுக்குள்ளே வாடகைக்கு இருந்து அதை கட்டி முடிக்கிறதுக்கு எங்களால் வசதியும் இல்லை, அதுக்கான காசும் இல்லை. ஆனால் அந்த கதையை நாங்கள் போய் எங்கள் டிஎஸ்ட்டை காய்ச்சாலும் சரி, எங்கே போய் காய்ச்சாலும் சரி, உங்களுக்கான காணி உங்களுக்கு தரப்படாது. இது வந்து அரசாங்கத்துக்கான காணி. அவங்க வந்து பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் காணி கொடுக்குறாங்களோ, இங்கே இருக்கிற ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதில்லை. எங்கள் அக்கா கல்யாணம் ஆகி ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஒரு ரூம் தான். அந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டு எங்களோட வீட்டுக்கும் பிரச்சனை, அம்மாவிகளுக்கு பிரச்சனை, எல்லாருக்குமே சுற்றி இருக்கவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் காணி யாருக்கும் இல்லை. கேட்டு எங்களால் முடியலை. இது கடைசியாக நாங்கள் எடுத்திருக்க முடிவு. தயவு செய்து எங்களோட காணி எங்களுக்கே கொடுத்துருங்க. இது என்ன பிரச்சனைண்டா வந்து உங்களோட விளையாட்டுகள் எங்களுக்கு தெரியும். பிரதேச செயலகமாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் நீங்க முதலாவது என்ன செய்வீங்கண்டா, இந்த லீசிங் குத்தகை அப்படின்ற அடிப்படையில் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கிற பணத்தை வந்து உள்ளால வாங்கி போட்டு நீங்க கொடுப்பீங்க. நீங்கெல்லாம் எவ்வளவு திருட்டு வேலைகள் செய்றீங்க. உண்மையான ஆட்களா இருந்தீங்கண்டா, ஒரு உண்மையான மக்களுக்கான ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு அதிகாரிகளாக இருந்தீங்கண்டா, இத்தனை மக்களினுடைய ஒரு இந்த குரல் உங்களுக்கு கேட்டிருக்க கூடாதா? நீங்க இப்ப இந்த மக்கள் இந்த இடத்துல சொல்றாங்க, அவ்வளவு பேர் உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஏன் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ண முடியாதா? இந்த பிரச்சனை நடக்க இங்க இருக்கிற முக்கியமான மக்களினுடைய பிரதிநிதிகள் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஏன் உங்களுக்கு இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பதில் கூட உங்களால கொடுக்க முடியல? அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைடா வந்து காசுக்காரன், காசு இருக்கிறவன், இவங்களுக்கு வந்து நீங்க வந்து வளர்த்து விடுவீங்க. எங்கட மக்கள் வாழ்நாள் பூரா தொழிலும் இல்லாம, வீடும் இல்லாம, காணியும் இல்லாம
பிச்சை எடுக்காதது ஒன்றுதான் குறை ஐயா. உங்களை மாதிரியான ஆட்களை விரட்டுனா எல்லாமே சரியா வரும். இந்த விஷயத்துல வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கலையா இருந்துச்சுன்னா நாங்க அதுக்கான அடுத்த நடவடிக்கை எடுப்போம். நீங்க அதிகாரத்துல இருக்க முடியாது. நான் கதைக்கிறதுல ஏதாவது தவறு இருக்கா தங்கச்சி? இல்ல இல்ல இல்ல